ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் இசைக்கு முத்து. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு மக்கள் வாரமாக வெடி வாங்கிட்டு வராங்க. ஸோ என்னென்ன வெடிலாம் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கிறாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கலாம் வாங்க. ஹாய் சிஸ்டர். ஹாய். தீபாவளிக்கு வெடிலாம் வாங்கிட்டு ஒரு மூட்டை நிறைய எடுத்துகிட்டு போகிறீங்க. என்னென்ன வெடிலாம் வாங்கினீங்க? எல்லாம் மிக்சடாக வாங்கியிருக்கோம். புஷ்பானம் பெரிய பெரிய வெடியாக தான் வாங்கியிருக்கோம் மோஸ்ட்லி. ஏன்னா குழந்தைங்க கிட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து நிறையவே வாங்கியிருக்கோம். எல்லாமே இருக்குது. ப்ரைஸ்லாம் எவ்வளோ வந்தது? ப்ரைஸ் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் அதிகமாக தான் இருக்குது. தங்கத்தை விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? தங்கத்தை விடனா ஒரு ஆவரேஜ் சொல்லலாம், ஒரு ஆவரேஜாக இருக்குது. ஆனால் தனித்தனியாக வாங்கும்போது காஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. ஒரு பாக்ஸாக இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து காஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் ஓவராலாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணீங்க வெடி மட்டும்? இப்போது நார்மலாக 4000 வாங்கியிருக்கோம். இப்போ அடுத்து வேறு இடத்துல போகணும், அங்கேயும் சில இது பிளான் இருக்குது, வாங்கலான்னு இருக்கோம். ஓகே, நல்லபடியாக சேஃபாக வெடி வெடிங்க. ஓகே ஷூர். ஹாப்பி தீபாவளி. ஹாய்ண்ணா. ஹாய்ங்க. அண்ணா, தீபாவளிக்கு என்னென்ன வெடிலாம் வாங்கியிருக்கீங்கண்ணா? தீபாவளிக்கு என்னென்ன வெடி, இந்த வாட்டி ஸ்பெஷல் வெடி நிறைய வந்திருக்கு. இந்த கிட்டாரில் அப்புறம் மயில் அந்த மாதிரி நிறைய வெடி வந்திருக்கு. ப்ரைஸும் பரவாயில்ல, 50%ல் 40% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி மக்கள் நிறைய வாங்கியிருக்காங்க. பட்டாசு துணியிலேருந்து எல்லாமே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய போயிருக்கு. நிறைய பட்டாசு வாங்கியிருக்காங்க. நம்ம வாங்கினதும் நாங்கள் 5000 டார்கெட் பண்ணி போனோம், 3 ரூபாக்குள்ளே முடிச்சிட்டோம் பட்டாசு. இது ஃபேமிலிக்கு தேவையான பட்டாசு வாங்கிட்டோம். நீங்கள் வந்து யாருக்காக வாங்கினீங்க வெடி? பசங்களுக்காக தான் வாங்கணும். நம்ம எல்லாம் முடிஞ்சு போச்சு, 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. பசங்களுக்காக தான் வாங்கியிருக்கோம். பசங்களும் ஹாப்பி தான், வாங்கினது எல்லாம் நல்லா சந்தோஷம். ஓகேண்ணா, தீபாவளி ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. குழந்தைங்கள பார்த்து வெடி செய்யுங்க. கொஞ்சம் சேஃபாக கொண்டாடுங்க. யாருக்கும் எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, பசங்களும் சரி அடுத்தவங்களும் சரி. அதெல்லாம் சேஃபாக கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. உங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. அண்ணா, என்னென்ன வெடிலாம் வாங்கிருக்கீங்கண்ணா? லட்சுமி வெடி, ஆட்டோ பாம் வாங்கிக்கிறேன். விலைவாசிகள்லாம் எப்படி? கம்மியாக தான் இருக்குது இங்கே, கம்மியாகுது. ஆமாம், மற்ற கடையோட இங்கே கொஞ்சம் கம்மியாகுது. வாங்கிட்டோம். நீங்கள் எவ்வளோக்கு மொத்தமாக வெடி வாங்கினீங்க? மொத்தம் 700 அன்றைக்கி ஒரு 1000 வாங்கிட்டு போயிட்டோம். மொத்தம் 2000 வந்துச்சு டப்பாஸுக்கு. 2000 வந்துச்சு. ஆமாம் கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக தான் இருக்குது. ஆமாம், இப்போ அங்கே கேட்டு இங்கே வாங்குறதுக்கு ரேட்டு கம்மியாகிறதுனால இங்கே வாங்கிட்டோம். அங்கே எவ்வளோ சொன்னாங்க? அங்கே 500 450 சொன்னாங்க. இங்கே கம்மியாகுது, அதனால் இங்கே வாங்கிட்டு வந்து. ஆமாம். ஓகேண்ணா, வெடி வெடிக்கும் போது பார்த்து வெடிங்க. அடுத்தவங்களையும் தொந்தரவு பண்ணாமல், வீட்டில் அடுத்த வீட்டில் குழந்தைங்களாம் இருப்பாங்க, அதையும் தொந்தரவு பண்ணாமல் உங்கள் குழந்தைங்களும் சேஃபாக வெடி வெடிக்கிற அளவுக்கு வெடி வெடிங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. நன்றி நன்றி. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் அண்ணா, என்னென்ன வெடிலாம் வாங்கியிருக்கீங்கண்ணா? நான் வந்து வீட்டுக்கு பசங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கியிருக்கேன். ஓகே ஓகேண்ணா. எவ்வளோக்கு வாங்கினீங்க மொத்தமாக? 2000 வாங்கியிருக்கேன். 2000 வெடி வாங்கியிருக்கீங்க. ஓகேண்ணா. இப்போ ரேட்லாம் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா விலைவாசிலாம்? அதிகமாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து வாங்கி தானே வாங்கணும். வருஷத்தில் ஒரு முறை. ஆமாம், குழந்தைங்கள்லாம் அடம்பிடிச்சு குழந்தைங்களுக்காக வாங்கணும். சரிண்ணா, வெடி வெடிக்கும்போது பார்த்து வெடிங்க. குழந்தைங்கள்லாம் சேஃபாக வெடிக்க சொல்லுங்கள். யாரும் நம்ம அடுத்தவங்க மேலே வெடி தூக்கி போட்டுறாமல் உங்கள் குழந்தைங்களும் சேஃபாக வெடிக்கணும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சேஃபாக கொண்டாடுங்க தீபாவளியை. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாய் தம்பி. ஐயா, என் பேர் பாலாஜி. ஓகே நன்றி தம்பி. என்னென்ன அப்படின்னா, வெடி வந்து என்னென்ன வெடிலாம் வாங்கிருக்கீங்க தீபாவளிக்கு? ராக்கெட்டு, லட்சுமி வெடி இதெல்லாம் வாங்கிக்கிறேண்ணா. கோல்டில் நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குண்ணா. இங்கே நல்லா நம்ம ப்ராஃபிட்டே கம்மியாகுது. இங்கே 80% ஆஃபரோடு இங்கே தராங்கண்ணா. ஓகே ஓகே. அதான் என்னென்ன வெடிலாம் வாங்கியிருக்கீங்க? லட்சுமி வெடி, குருவி வெடி இதெல்லாம் வாங்கிக்கிறேண்ணா. ராக்கெட்டு எல்லாம். ஓகே, வெடியெல்லாம் வெடிக்கும் போது சேஃபாக வெடிங்க. அடுத்தவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், யார் மேலேயும் வெடியை போட்டுறாமல், அப்புறம் அவங்க நம்ம வீட்டில் சண்டைக்கு வருவாங்க. சரியா? உங்களும் வெடியை வந்து உங்கள் மேலேயும் போட்டுறாமல் பார்த்து வெடி வெடிங்க. சேஃபாக வெடிங்க. ஹாப்பி தீபாவளி. ஓகேண்ணா. ஹாப்பி தீபாவளி. சேம் டு யூ ஆல். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் மேம். அண்ணா, தீபாவளிக்கு என்னென்ன வெடிலாம் வாங்கிருக்கீங்க? நான் பாக்ஸ் வாங்கினேன், 3 பாக்ஸு. இங்கே வந்து நல்லா தான் இருக்குது எல்லாமே. சேஃபாக வெடிங்க, எல்லோரும் வெடிங்க. ஒரு பாக்ஸ் 1400 சொன்னாங்க, 1300 கொடுத்து நாங்கள் வாங்கினாங்க. நல்லா தான் இருக்குது எல்லோரும். வெடிச்சு பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம். யாருக்கு? உங்களுக்காக வாங்கினா பசங்களுக்காக வாங்கினா? பசங்களுக்காகவும் வாங்கினோம், எல்லாருக்குமே சேர்த்து வாங்கிடுவோம் ஃபேமிலியோட. வெடிக்கிற வயசுலாம் போயிடுச்சு. எங்களுக்கு வெடிக்கிற வயசுலாம் போயிடுச்சு. பசங்களுக்காக தானே இப்போ வாங்க போகிறோம். அதுதான் எல்லாத்தோட இங்கே கம்மியாக இருக்குதுன்னாங்க. வந்து பார்த்தா அதுக்கேற்ற கம்மியாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணியும் தராங்க. சரிங்க, வெடியை வந்து சேஃபாக வெடிங்க. அடுத்தவங்களும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், யாரும் பாதிப்படையாமல், உங்கள் பசங்களும் சேஃபாக வெடிக்கிற மாதிரி நீங்கள் கூட வந்து பார்த்துக்கோங்க. சேஃபாக வெடிங்க. தீபாவளிக்கு யாருக்கும் எந்த அடியும் பற்ற போகுது, அதனால் சேஃபாக பார்த்து வெடிங்க. ஓகேங்களா? ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. நன்றி. ஹாப்பி தீபாவளி. ஹாய்ண்ணா. ஹாய், சொல்லுங்கள். அண்ணா, தீபாவளிக்கு என்னென்ன வெடிலாம் வாங்கியிருக்கீங்க? ஆட்டோ பாம்பு, நைட்டு வெடி, அவுட்டு, அதுக்கப்புறம் புஷ்பான், ராக்கெட்டு, சங்கு சக்கரம் எல்லாமே எல்லாம் வாங்கியிருக்கீங்க? A to Z எல்லாம் வாங்கியாச்சு. மொத்தமாக எவ்வளோக்கு வெடி வாங்கியிருக்கீங்க? ஒரு 4000 வாங்கியிருக்கு. 4000 வாங்கிக்கிறீங்க.
ஓகேண்ணே, வெடியை வந்து இப்போ வந்து 4000 வாங்கிறீங்களா? ரேட்டு கம்மியாக இருக்குல்ல, தங்கத்தை விட அதிகமாக இருக்கா? தங்கன்றது நம்மளால் வாங்க முடியாத நிலமை. இப்போ மக்களால் யாராலும் வாங்க முடியாது. வெடின்றது அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம வந்து தீபாவளிக்கு கொண்டாட வேண்டிய விஷயந்தான். அது கண்டிப்பாக நம்ம வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து தீபாவளி கொண்டாடணும், என்ஜாய்மெண்ட் இருக்குது. அதனால் அந்த என்ஜாய்மெண்ட்டுன்றது பட்டாசு வெடித்தா ஒரு என்ஜாய்மெண்ட்டு இருக்கும். நம்மளுக்குன்னு இல்லை, சின்ன சின்ன பசங்களுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்கும். அது யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். வெடி யாருக்கு வாங்கிறீங்க? உங்களுக்கு வாங்கிங்களா, பசங்களை வாங்க? எனக்கு நோ. ஏன்னா வந்து நான் வந்து 90 கிட்ஸ், என்னால் முடிஞ்சிச்சு ஓவர். எல்லாம் பசங்களுக்கு வாங்கி. பசங்களுக்கும் உங்களுக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் சேஃபாக வெடிங்க. ஹாப்பி தீபாவளி. கண்டிப்பாக ஹாப்பி தீபாவளி. ஆனால் என்ன சொல்லுவாருன்னா, மேக்ஸிமம்ன்றது மண், இந்த தண்ணி வெடிக்கும் போது பக்கத்தில் கொஞ்சம் சர்க்குலாக எல்லாம் சேஃப்டியாக வச்சுட்டு பட்டாசு வெடிக்கிறது நம்மளுக்கு நன்மை, சுற்றி இருக்கவங்களுக்கு நன்மை. தான் கவர்மெண்ட் ரூல்ஸு. ஸோ இதை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, ரொம்ப நன்றிண்ணா. ஹாப்பி தீபாவளி. கண்டிப்பாக இதை கவர்மெண்ட் ரூல்ஸு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஆமாம், ஓகே. ஹாப்பி தீபாவளி. ஹாய்ண்ணா. ஹாய். தீபாவளிக்கு என்னென்ன வெடிலானே வாங்குவீங்க வெடிக்கிறதுக்கு? எல்லாமே வாங்கியிருக்கோம் அந்த வாட்டி. எல்லாமே என்ன, ஒரு 4-5 வெடி பேர் சொல்லலாமே? ஒரு அந்த 21 ஷாட் இருக்குதுல்ல அது, அப்புறம் வந்து லக்ஷ்மி வெடி, 7 ஷாட்டு எல்லாமே வாங்கியிருக்கோம். எல்லாம் வாங்கியிருக்கோம். யாருக்கு? உங்களுக்கு வாங்கினா பசங்களுக்கு வாங்கினீங்க? எல்லாருக்கும் தான், ஃபேமிலிக்கே தான். ஃபேமிலிக்கு. ஆமாம். ஓகேண்ணா, வெடி இப்போ நீங்கள் மொத்தமாக எவ்வளோக்கு வாங்குனீங்க? எவ்வளோ ஆச்சு அமௌண்ட்? ஒரு 7000 ஆச்சு. 7000 வாங்கிட்டீங்க. அது இல்லாமல் ஆஃபீஸ்லேருந்து வரும் கிஃப்ட்லாம் வரும், அதெல்லாம் பட்டாசு கிஃப்ட்ஸ்லாம் வரும், அதெல்லாம் சேர்த்து வெடி. ஓகே. விலை அதிகமாக இருக்குன்றீங்களா, கம்மியாக இருக்குங்களா தீபாவளிக்கு வெடி? நாங்கள் சிவகாசியில் ஸ்ட்ரைட்டாக ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஓகே ஓகே. நீங்கள் அங்கேயே வாங்குறீங்க, இங்கேயே வாங்கிக்கிறீங்களா? ஆமாம். பசங்க எல்லாம் அப்படியே அண்ணன் பசங்க எல்லாமே இருக்காங்கல்ல, அக்கா பசங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்து வாங்க வெடி. ஓகேண்ணே, இப்போ வெடி நீங்கள் வெடித்தாலும் சரி, பசங்க வெடித்தாலும் சரி, யாருக்கும் அடுத்தவங்க மேலே வெடி பற்றாமல், உங்கள் பசங்களுக்கும் அடிபட்டுறாமல் சேஃபாக வெடி வெடிங்க. ஹாப்பி தீபாவளிண்ணா. கண்டிப்பாக எல்லாருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாரும் சேஃபாக வெடிக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் லைஃப். வெடி வெடிக்கும்போது முக்கியமாக வந்து பக்கத்தில் தண்ணி இதெல்லாம் வச்சுக்கோங்க, சேஃப்டி. கண்ணாடி குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடிலாம் போட்டுக்கினா நல்லது. கை க்ளோஸ் எதனா இருந்தால் போட்டுக்கினா நல்லது. பக்கத்தில் தண்ணி, பெரியவங்களை வச்சுக்கின்னு கொஞ்சம் சேஃபாக வெடிச்சாங்கன்னா எதுவும் ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல், இந்த அனிமல்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் சேஃபாக பட்டாசு வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஒரு வெடியை 10 வருஷத்துக்கு அது என்ன வெடி இதாலும் கிட்ட போய் கூர்ந்து பார்க்காம தண்ணி வச்சு ஊற்றி அணைச்சிட்டு அடுத்த வெடி வெடிக்கிறது ரொம்ப சேஃப்டியாக. அது வந்து பெரியவங்க கண்டிப்பாக கூட இருக்கணும், குழந்தைங்க கூட ஒருத்தர் இருக்கிறது வந்து நல்லது. ஆமாம், சேஃபாக வெடி. சேஃபாக பார்த்துக்கோங்க. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூம்மா. ஹாப்பி தீபாவளி. ஹாய் மக்களே, எல்லாருமே தீபாவளிக்கு வெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? என்னோட ஃபாலோவர்ஸுக்கு நான் பர்சனலாக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வெடி வெடிக்காமல் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா பொல்யூஷன் அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் வெடி வெடிக்கும் போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க ஹார்ட் பேஷண்ட் வரைக்கும் எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ வெடி வெடிக்காமல் தவிர்க்க முடிஞ்சால் தவிருங்க. அதேமாரி வெடி வெடிக்கணும் அப்படி சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, சின்ன சின்ன வெடியாக, ரொம்ப சத்தம் இல்லாத அந்த மாதிரி சின்ன வெடியாக வெடிச்சுக்கோங்க. மெயினாக நீங்கள் எல்லாருமே சேஃபாக வெடி வெடிங்க. ஹாப்பி தீபாவளி. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எக்ஸ்பிரஸ் முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய பிறகு உங்கள் இசைக்குமுத்து. ஓகே, பாய் பாய்.